guys, welcome back. இன்னைக்கு நம்ம ராகேஷ் அண்ட் ஜெனி சேனல்ல இருந்து இந்த செகண்ட் லவ் அதோட ரிவ்யூ தான் போட்டிருக்காரு. என்னன்னா 15 நாள் ஆயிடுச்சு போல இருக்கு. நேற்று ஏதோ ஒரு ப்ரோமோ பார்த்தேன். இதுக்கெல்லாம் வைல்ட் கார்டு என்ட்ரி விடுறாங்க. 3 பேர் உள்ள போயிருக்காங்க. அதில் தான் இந்த துபாயில இருந்து டிஜே பிராவோ அவங்கெல்லாம் உள்ள போயிருக்காங்க. இப்போ இந்த 15 நாளில் ஒரு ஜோடி செட் ஆகிருக்கும்ல, இவங்களுக்கு வேலை உள்ளே போய் அதை உடைச்சி அந்த ஜோடியை பிடிச்சிக்கிறது. இவங்க உள்ளே போனதுலேருந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு இங்கே யார் மேலே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது இவங்க வேணும்னு ஆல்ரெடி ஜோடியாக இருக்கிறவங்க ஒருத்தவங்க பேரை சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சேலஞ்சு பண்ணுறாரு. இங்கே பாருங்க, உங்களுக்கு முடிஞ்ச நீங்கள் ஒரு தனி கனெக்ஷன் இவங்களோட உண்டாக்கி கேட்டுங்க பார்ப்போம். என்ன ஏதோ 15 வருஷம் கல்யாணம் பண்ண அவங்க மாதிரி பேசுறது. 15 நாள் தானே ஆகுது. 15 நாளில் நீங்கள் உசார் பண்ணும்போது இன்னைக்கு மிச்சம் 15 நாளில் அவர் பண்ண மாட்டாரா? கேம் முடிஞ்சாலும் ஆளுக்கு பாட்டில் போயிடுவாங்க. அதான் இது சும்மா ட்ராமா. இந்த கேமே லவ் பண்ணுறதுக்கு ஒரு கேம். அதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு சண்டை. இப்போ புதுசாக ஒருத்தர் வந்ததில் இந்த ஜோடி 2 பேரும் போய் உட்காந்து பெட்ரூமில் பேசிகிட்டு இருக்காங்களா? அப்போ இப்போ கையப்பிடிய பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ பேசுகிறாங்கள கையப்பிடி, அந்த அளவுக்கு சண்டை போகுது. எனக்கு சிரிப்பு. என்ன சார் பண்ணுறீங்க? எங்களை பார்த்தா இன்னும் லூசு மாதிரியா இருக்கு உங்களுக்கு. சரி, அசீம் அண்ட் ஈடன் வேர்ஸ்ட் ஃபைட் அப்படின்னு இவர் ரொம்ப லேட்டாக பார்க்குறாரு போல். இது போன வாரம் நடந்த கூத்து இல்லை. சரி வாங்க பார்ப்போம். இது ஒரு 16 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயிட்ஃபார்வர்டா பேசுவாங்க, பின்னாடி பேசுவாங்க. பிரியங்கா கேக்குறா, சி நீங்க சொல்லுங்க, எப்படி வாழ முடியுமா? நம்ம அசீம் ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சுப்பா. அதை கேட்ட அசீம், இந்த அசிங்கம் என்னால தாங்க முடியல, இந்த ஷோ விட்டு நான் வெளியே போறேன், என்ன கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு பயங்கரமா கதறி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்னு சொல்வேன்னு நினைக்கிறீங்களா? அசீமா கொக்கா, என்னையா நீ வேணான்னு சொன்ன, இப்போ சொல்றேன்டி, எனக்கு நீ வேணாண்டி, நீ என்னடி என்ன வேணாங்கிறது அப்படின்னு வல்லவன் படத்துல வர்ற டயலாக் பேசினா கூட பரவாயில்ல. எந்த பொண்ணு தன்னை வேணாம் அப்படின்னு சொல்லிச்சோ அந்த பொண்ணை எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு விட்டார். நீ தயவு செய்து சிரிக்காத, பார்க்க சகிக்கல அப்படின்னு ஒரு பாடி ஷேமிங் மாதிரி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன் மேம் சொன்னாங்க, அவங்க வாயை அவங்க சிரிக்கிறாங்க, உனக்கு என்ன அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல மேம் எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி மாத்தி விட்டாரு. பிரியங்கா கொஞ்சம் சிரிக்கிறது கம்மி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வாயை அவங்க சிரிக்கிற மாதிரி தெரியுது. நீ அசிங்க பண்ணதாண்டா அவன் சிரிக்கிறான். ரம்யா கிருஷ்ணன் மேம் வச்சுக்கிட்டேவா? நான் கூட அவங்கெல்லாம் வரலை, நடுவில் நடக்கிற சண்டைன்னு நினச்சேன். அவங்க முன்னாடியே அது சரி, அவர் கமல் சாருக்கு முன்னாடியே தப்பாக பேசி டைட்டிலும் வாங்கினாரு. அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் மேடம்லாம் எந்த மூளைக்கு? ஒருத்தங்களை பார்த்து நீங்கள் சிரிக்காதீங்கன்னு எப்படி சொல்கிறது? ஆனால் இவர் சொல்லுவார், அவருக்கு டைட்டில் கிடைக்கும். சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. சும்மாவை கொடுத்துருப்பாங்க டைட்டில் கப்ப. அதனால எப்படி போட்டா மக்களுக்கு நான் நினைக்கிறது போய் ரீச் ஆகும் அப்படின்றதும் இவருக்கு தெரியும். அது நாளைக்கு கேள்விக்குறியா வந்தா அதை எப்படி சமாளிக்கணும்ன்றதும் தெரியும். உதாரணத்துக்கு இந்த பொண்ணு இருக்குல்ல பிரியங்கா, இந்த பொண்ணு கிட்ட பச்சை கலர் ஜூஸை கொடுத்து உனக்கு யாரு செட் ஆகாதோ அவங்களுக்கு கொடுமா அப்படின்னு சொன்னாங்க ராஜமாதா. சோ இந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சு, ஆரம்பத்துல இருந்து எனக்கு இவருக்கு செட் ஆகாது, அதனால இவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு. என்னன்னு காரணம் கேட்டதுக்கு அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேம் அப்படின்னு சொன்னாங்களா. ஆமா நான் ஸ்ட்ரெயிட்டா பேசுவேன், இவங்க பின்னாடி பேசுவாங்க அப்படின்னு புடிச்சு நோண்ட ஆரம்பிச்சாரு. இப்ப அசீமோட டர்ன். அவர் ஒரு பச்சை கிளாஸ் கொடுக்கணும்ல, அதனால பிரியங்கா கிட்ட கொடுத்துட்டு அவங்க சிரிக்கிறது கம்மி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதை தெரியுமா மீன் பண்றாரு. அவங்க சிரிக்கிற மாதிரி ஒரு கிளிப்பிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பாருங்க, அதை வச்சு நீங்களா புரிஞ்சுக்கோங்க என்ன மீன் பண்றாரு அப்படின்னு சொல்லி. இனிப்ப யாரு கொடுங்க? ஐயோ அந்த மாதிரி நீங்களே குடிச்சிடுவீங்களா? ஆமா கொடுங்க. சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ராஜமாதா அவங்க வாய் அவங்க சிரிக்கிறாங்க, உனக்கு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல மேம் சம்பந்தமே இல்லாம சிரிக்கிறாங்க, அதை தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு மாத்திட்டாரு. ஒரு முக்கியமான விஷயத்தை ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்ட்ல மூஞ்ச மறைச்சிட்டு எல்லா பசங்களும் பேசுவாங்க. அவங்க பேசுறத அந்த அவங்க சொல்றத வச்சு யாரோட நீங்க டேட் பண்ண போறீங்கன்னு சொல்லி பொண்ணுங்க சூஸ் பண்ணணும். சோ அசீம் 2 பேர் சூஸ் பண்ணிருந்தாங்க இல்லையா, சிந்தூரி அண்ட் நேஹா. அவங்க 2 பேருமே அசீம் இப்ப வேணான்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பிரியங்கா ஆரம்பத்துல இருந்தே இவர் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஈடன்னு சொல்லிட்டு நடுவுல ஒருத்தங்க டேட் பண்ணாங்க, ஜஸ்ட் 1 டே முடிஞ்சு ஐயோ அப்படின்னு என்ன கதறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்லயே காட்டுறேன் பாருங்க. ஒரு 2 செகண்ட் கான்வர்சேஷன் கூட ஹோல்ட் பண்ண முடியல. எனக்கு அப்படியே என்ன இந்த மாதிரி இப்படி இருக்கான்னு தோணிடுச்சு. பொண்ணுங்கிட்ட பேசவே தெரியல, எங்க அந்த லவ் பண்றது? சோ கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ள இப்ப 4 பொண்ணுங்க இவர் வேணாம்னு சொல்லி ஓரமே கட்டிட்டாங்க. என்னையா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது.
இப்ப ரெட் கலர் இருக்கு இல்லையா, அந்த ஜூஸை இவர் ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்துதான் ஆகணும். அண்ட் மேபின்றது இன்னொருத்தட்ட கொடுத்துதான் ஆகணும். சோ இவர் 4 பொண்ணுங்கள்ட்ட யார்ட்டையுமே கொடுக்க முடியாது. பேலன்ஸ் இருக்கிறது இந்த கார்னர்ல உட்கார்ந்துட்டு இருக்க மோனிஷா, அந்த கார்னர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற வீணா. செட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எல்லோ சிக்னல்னு வச்சுங்களேன். அதை வந்து மோனிஷாட்ட கொடுத்தாரு. செட் ஆகுமான்லாம் தெரியாது, பட் நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அந்த ரெட் இருக்கு இல்லையா, எனக்கும் அவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றதுக்காக அதை வீணாட்ட கொடுத்துட்டு நல்ல ஹியூமன் பீயிங், எனக்கு ரொம்ப பிடிக்கும், மற்றபடி ஒன்றும் பர்சனலாலாம் கிடையாது, நீங்க லவ்வுக்கே நினைச்சுக்க போறீங்க, அது தினேஷோட ஆளு தான், பட் வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. அண்ட் மற்றவங்களை கம்பேர் பண்றப்ப இவங்க ஓகே அப்படின்னு மற்றவங்கள ஒரு அடி அடிச்சுட்டு கடைசியா வீணா கொடுத்தாரு நம்ம அசீம். என் கூட நல்ல ஜெல்லை நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாப்பியா நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை அந்த பாண்டை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறதுனால நான் வீணா கொடுத்தேன். இது நீங்க கட்டிக்க போற பொண்ணு கிடையாது. நான் ஏற்கனவே கூட வச்சிருக்கேன். இதெல்லாம் எங்கேயும் காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம பிக் பாஸ்ல அசீம் என்னென்ன பண்ணாரு அப்படின்றத வச்சு பித்தகாரஸ் தியரம்ல போட்டு கால்குலேட் பண்றப்போ இதுதான் LHS is equal to RHSன்னு வந்துச்சு. பயப்பிடிச்சிட்டான். எங்க படிச்சது எதுக்கு ஒன்று போடுறாரு இவரா? நமக்கு நல்லாவே தெரியுமே. I want to one girl not enough. 2 பொண்ணுங்க வேணும் அப்படின்ற மாதிரி ஆள் தான் இவரு. இந்த பைபிள்ல என்ன பண்றதுன்றத லாஸ்ட் எபிசோட்லயே நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ஷார்ட்டா சொல்றேன். இந்த பக்கம் வீணாக்கு ரூட் விட்டு இருக்கு, அந்த பக்கம் நேஹாக்கு ஒரு ரூட் விட்டு இருக்கு. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு ஆனா இந்த வீணான்ற பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இவருக்கு. அதனால அந்த பொண்ணு கிட்ட போய் நீ சுத்திட்டு இருக்கே தினேஷ்ன்ற பையன், அவன் உனக்கெல்லாம் ஒர்த்தே கிடையாது, உன்னெல்லாம் என் மனசுல டாப்ல உட்கார வச்சிருக்கேன், நீ போய் தினேஷ் கூட டேட் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் ஓ அளவுக்கு யோசி அப்படின்னு சொல்லிட்டு இவரை மைண்ட்ல வச்சு சொல்றாரு. அந்த ஆதியை நீ லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். அது லவ் இல்லடா. அதுக்கு அந்த பொண்ணு இறங்கி வர்ற மாதிரி தெரியல. பட் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருச்சுன்னு ஆயிடுச்சு. அண்ட் நம்மளும் ட்ரை பண்றோம். ஆனா நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் காமிக்காம அவன் தான் வேணும்னு நிக்கிறான்னா அமைதியா ஒதுங்கி போறது எவ்வளவு நல்லது. அதுக்கு பதிலா போய் அசீம் மாதிரி உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு தான் ஒரு ஜோடி கொடுத்துருக்குல்ல சார். உனக்கு செட் ஆக மாட்டான், நீ எங்க இருக்க அவன் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பேசி சரி உங்க ஃபாரின்ல குதூகலமா இருந்திருக்கோம். அதையே வந்து இங்கேயும் ட்ரை பண்ணது போல இருக்கு. நம்ம ஊர் பொண்ணுங்க ஒத்துக்கல. Just saying in general, put your standards up. You deserve it. You're an amazing woman, so deserve it. And மூடிட்டு போங்க சார். starting is ஏமாற பாத்தியம்மா, ஏமாற பாத்தியா. முதல்ல கத்தி கிளவி. ஈஸ் சிட்டி ஃப்ளோ. இவளால கொஞ்சம் ஏமாத்துறாங்க. நெக்ஸ்ட் நம்ம மோனிஷாவோட டேட் பண்ணிட்டு இருக்காருல வெக்கே, அவர் இந்த பொண்ணோட கனெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாரு போல இருக்கு. ஆனா இவரோட இந்த அம்மா கம்மியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அவன் என் கூட பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான், காலையில ஏஞ்சி வந்தா குட் மார்னிங் சொல்ல மாட்டான், பசங்க ரூம்லயே இருக்கான், எனக்கு இங்க இருந்தா அங்க போறது கஷ்டமா இருக்கு, அவன் தானே இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப புனிதமான நூலை பத்திக்க. இன்னைக்கு நேற்று எப்பயோ பார்த்த ப்ரோமோவில் இப்போ இந்த வெக்கைக்காக 2 பேர் சண்டை. இப்போ இந்த வெக்கை மோனிஷா கூட இருந்தாரா, இந்த வாரம் இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே பிரியங்கா, அவங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தவங்க வந்து நடுவில் வரும்போது அது ஒரு மாதிரி போகுது. அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க தெரியுமா? ஏய் அவன் நேற்று க்யூட்டாக ஒரு விஷயம் பண்ணுனா. நான் யோசிக்கிறேன், க்யூட்டாக என்ன பண்ணுனா, எனக்கு யாருமே அப்படி பண்ணது இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன பண்ணுனா, நான் தோசை கேட்டோடனே ஊற்றி கொடுத்தாண்டி. சமைக்கிற கால் இல்லை அவர் தோசைன்னு கேட்டோடனே நீரு அப்படின்ட்டு இவர் எந்திரிச்சு போய் தோசை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாரா. எங்க தோசை எடுத்து கொடுத்ததுக்கெல்லாம் லவ் பண்ணலாமா? என்னங்க நீங்க தோசை எடுத்து கொடுக்கறதுல ஒரு கியூட்னஸ் இருக்கா? நான் யோசிக்கிறேன் இவங்க எல்லாம் யாரு சார் இவங்க? அப்புறம் 2 பேரையும் ஜோடியா அந்த பானை செய்வாங்கல்ல, அந்த கேமெல்லாம் விட்டுருக்காங்க. டயரை உருட்டி போட்டு பானை செய்கிறாங்க. அதில் பிரியங்கா விழுந்துருச்சு. நான் பானையெல்லாம் செஞ்சதே இல்லைடி, நான் கூட உட்காந்து பானை செய்யும்போது நல்லா இருந்துச்சு, நான் இப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. சரி இப்போ பானைக்கும் தோசைக்கும் புரியுதா? இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் முதல் நடந்ததுதான் இது. ஆனா இங்கேயும் சரி அங்கேயும் சரி பேருக்கு டைம் பாஸ் பண்ணுவோம். இதெல்லாம் எப்படியும் கல்யாணம் வரைக்கும் போய் முடிய போறது கிடையாது. தப்பி தவறி நம்ம லவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா வெளியே போனதுக்கு அப்புறம் ஒருவேளை யாருக்குள்ளயாவது கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லவ் புட்டுக்குச்சு, செகண்ட் லவ்க்குள்ள போய் ஓட்டிட்டு இருந்தாங்க, அடுத்தது கல்யாணம் பண்றது வேற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி பசங்களையும் பேசுவாங்க பொண்ணுங்களையும் பேசுவாங்க. அது எதுக்கு நம்ம பண்ணணும்? சோ இருக்கிற வரைக்கும் டேட்ன்ற பேர்ல மட்டும் இங்க முடிச்சுட்டு வெளியே போய் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னு இவரும் அந்த பொண்ணு நினைக்கிறது பச்சையா தெரிஞ்சு இவங்க பேசுற நிறைய விஷயத்துல
அப்ப எதுக்கு இந்த ஷோக்கு வந்தீங்க? என்னடா நடக்குதுங்க? டேய் இவனை தியாகிகள் லிஸ்ட்ல சேர்த்துருங்கடா. ஆனாலும் அது இங்க ஓப்பனா சொல்ற முடியாது இல்லையா? அதனால இந்த வெக்கேன்றவர் என்ன சொன்னாரு, இவங்க 3 பேர் எப்ப பார்த்தாலும் ஒண்ணா பேசிக்கிட்டே இருக்காங்க, அதனால இவங்க 3 பேரையும் பிரிச்சு விடுங்க மேம், ரூம் மாத்தி விடுங்க மேடம், அப்பதான் நான் செட் பண்ண முடியும் இவளை அப்படின்னு மோனிஷாவை சொன்னாரு. ரம்யா கிருஷ்ணன் ரூமை மாத்தி எங்க போக சொல்றேன் நானு, வேற ஏதாவது ரூம்ல தூக்கி போடுங்க மேடம், ரூம் மாத்தணும். வேற வேற ரூம்லயோ இல்ல தனியா போட்டீங்கன்னா இங்க நிறைய விஷயம் சொல்லலாம். உடனே வந்துச்சு பாருங்க அந்த 3 பொண்ணுங்களுக்கும் கோவம். அது எப்படா நீ அப்படி சொல்லலாம் அப்படின்னு பயங்கரமா கோச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு இந்த பிரியங்கான்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த பயபுலைக்கு வைக்க மேல ஒரு கண்ணு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீ, எனக்கு உன வந்ததுல இருந்து ரொம்ப பிடிக்கும், ஆனா நீ ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றன்றப்போ எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாவு ஏமா இந்த எபிசோட்ல எனக்கு ரொம்ப ஹேட் ஆயிடுச்சு. நேத்து பார்த்த ப்ரோமோல பானை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சாவும்ல செத்த பேல நீ நாம இருந்தானா ஒளிஞ்சு எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பேல. இப்போ உங்களுக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் எனக்கு புரியுது. டேய் என்னடா ஒவ்வொரு எபிசோடும் மாறி மாறி டேட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ ஃபைனலி யார் தான் டேட் பண்றா அப்படின்றதுனால உங்க கன்ஃபியூஷன். பட் அது எனக்கும் தெரியல. இன்னைக்கு ஒரு பேர் டேட் பண்ணுதுன்னா நாளைக்கு அப்படியே உல்டாவா இந்த பையன் வேற ஒரு பொண்ணோட, அந்த பொண்ணு வேற ஒரு பையனோட. ரொம்ப அற்புதமான ஷோ இல்ல இதெல்லாம்? ஒரு பொழப்பாப்பா. அவங்களுக்கு வைக்கல சார். பட் இந்த சிந்தூரின்ற பொண்ணு உசாருப்பா, வெளியே அந்த பொண்ணுக்கு ஆள் இருக்கு போல இருக்கு, அப்புறம் எதுக்குள்ள வச்சு அப்படின்றவங்க காட்ட எனக்கு புரியுது. இங்கதான் இருக்கு சூச்சமம். என்னதான் வெளியே ஆள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஷோக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அப்ப வந்து எனக்கு ஆள் இருக்குன்னு சொல்லவா முடியும்? ஆனா உள்ள வந்து யாரு கூடயும் எனக்கு செட் ஆகல. எவனாவது என்ன செட் பண்ண வந்தானா அவனுங்க எல்லாரையும் செட் தோசை மாதிரி அடுக்கி வச்சுட்டு, இல்ல எனக்கு உங்களோட பெருசா ஒட்ட முடியல. இப்ப சொன்னீங்கல்ல வெளியே ஆள் இருக்கு போல, இப்ப செட் தோசை மாதிரி ஒட்ட முடியலன்னு, இந்த பொண்ணு தான் தோசை. இந்த பொண்ணு தான் தோசைக்கு மயங்குனது. வெளியே ஆள் இருக்குங்கிறீங்க, தோசைக்கு மயங்குது, அங்க ஒரு பொண்ணு பானையை ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒண்ணுமே புரியல சார். அதனால நம்ம ஃப்ரெண்டா இருந்துப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருது. அதுல முக்கியமா இந்த பரிதாபப்பட்ட ராஜான்ற பயபுள்ள இருக்கே, வந்ததுல இருந்தே இந்த பீஸை ட்ரை பண்ணிட்டு இருக்குது, வேலைக்கு ஆகல. அதே மாதிரி இந்த ஏபிசிடி இருக்காரு, அவரும் ஒரு சில பிட்டெல்லாம் போட்டாரு, வேலைக்கு ஆகல. அப்புறம் இந்த வெக்கேன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இப்ப வரைக்கும் பயங்கரமா பிட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அவங்க தாத்தாவை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, அதனால தாத்தாவெல்லாம் வரைஞ்சு கொடுத்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி அழலாம் வச்சாரு. ஆனா கடைசியில நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் அவங்க தாத்தா எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தாத்தாவை எப்படி சார் வரைஞ்சு கொடுத்தீங்க? சொல்லிருப்பாங்க போல, அப்படி கண்ணு இப்படி மூக்கண்டு பார்த்து பாரு, தாத்தாவோட சாயல் பேத்திக்கு இருக்குமில்ல, சரி பேத்திய வரைஞ்சி தாத்தா வாக்கி தோலெல்லாம் சுருக்கி தாடி ஓட்டி விட்டுருவாங்க. அது சரி, ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி சப்பையா முடிச்சு விட்டு போயிடுச்சு. நானே பண்ணது. நிஜமாவா? இதெல்லாம் தெரியுமா உனக்கு? என் ஃப்ரெண்ட் மாலதிக்கு டால்ஸ் ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் சேர்த்து ஒண்ணு பண்ணிருக்கலாம்ல. அப்புறம் என்னத்துக்கு இந்த அம்மா உள்ள வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு காரணம் ஃபேம். இப்ப குட்டி செலிபிரிட்டியா இருந்தவங்க இந்த ஷோ மூலியமா பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டாங்க. நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும், அதே நேரத்துல யார் கூடயும் கமிட்டும் ஆகல. எப்படி நம்ம தந்தூரியோட சிந்தூரியோட பிளான் பிடிச்சிருக்குன்றதுக்காக பண்ணணும். அது நமக்கு அந்த ஃபீலிங்ங்க, அது தோணணுங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு என்னதான் எமோஷன்ஸ் இருந்தாலும் லவ் பண்றதுங்கிறது நடக்காத காரியம். அடுத்து நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்தினால கடுப்பான நம்ம நீலாம்பரி அடுத்த வாரம் சந்திக்கிறேன், இவங்க சண்டையினால சமாளிக்க முடியல, நன்றி வணக்கம் கிளம்பிட்டாங்க. அப்படின்னாச்சு தெரியுமா? இந்த ஈடன் இருக்காங்களே, அவங்க அசீமை என்ன சொல்லி வச்சிருக்காங்க, அவர் பண்றது எல்லாமே ஃபேக்கா இருக்கு, கேமராக்காக பண்றாரு. ஒருத்தங்க அழுதுட்டு இருக்காங்க, அந்த இடத்துல ஒரு எமோஷனல் டைலாக்லாம் பேசுறாரு. அதெல்லாம் பாக்குறப்போ பச்சையா டிராமா மாதிரி தெரியுது அப்படின்லாம் பேசி வச்சிருக்கு. எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் நிறைய பேர் என் லைஃப்ல பாத்திருக்கேன், அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இவர் பண்றதெல்லாம் ஃபேக்கா இருக்கு. ஒன்னு சொல்லட்டா, அசீம் மட்டும் இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே டிராமா தான் பண்ற மாதிரி இருக்கு. டிராமாவா இருக்கு, கேமராக்காக பண்ற மாதிரி இருக்கு. இவரோட பர்சனல் லைஃபை பார்த்தா நிறைய காசு வச்சிருக்காரு, பணக்கார குடும்பம், அப்புறம் எதுக்கு இங்க வரணும் இப்படி எல்லாம் கேக்குது இந்த அம்மா. நமக்கு ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா, எனக்கு உன்னோட செட் ஆகல, கனெக்ட் ஆகல, உன் கூட டேட் பண்றதுக்கு விரும்பல, இல்ல பேசவே இல்ல அப்படின்ட்டு போயிடணும். அதை விட்டு இந்த அளவுக்கு இறங்கி ஒரு பையனை செய்யறப்போ, சாதாரணமா என்ன மாதிரி இருக்க பையனே அமைதியா இருக்க மாட்டான். அப்படி இருக்கிறப்ப நம்ம அசீம் சும்மா இருப்பாரா? அதுல ஒரு குட்டி கிளிப் உங்களுக்காக. What I do for camera? I genuinely felt he's fake. Genuinely felt I'm not genuinely fake. You're the other fake. What to do?
இந்த சண்டையில கேட்டாங்க இப்போ என்ன உன்கிட்ட பேசுனதுக்காக கால்ல வேணுமா அப்படின்னு கேட்க நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், அதெல்லாம் கேட்க முடியாது. அப்போ வாயில நீ என்ன வேணா பேசுவியா? பேசுவேன். அப்ப பேசிட்டு போ இப்படின்னு பயங்கரமா அடிச்சுக்கிட்டாங்க. நடுவுல நம்ம ராஜமாதாவும் ப்ளீஸ் நான் கொஞ்சம் பேசுறேன், அமைதியா இருங்க, நான் இதை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு நாட்டாமா பண்ண வந்தாங்க. வரமா போமா அப்படி அம்மாவை கண்டுக்காம இதுங்க பிச்சுக்காத அளவுக்கு அடிச்சுக்கிட்டா அந்த அம்மாக்கு என்ன மரியாதை? சண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. செப்பல்ஸ் பிஞ்சிரும் போடா. யாரு நீ? என்னதான் நம்ம ஆண்டவர் அளவுக்கு ஹோஸ்ட் பண்ண முடியலனாலும் ஏதோ அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. கட்சியில அதுவும் டம்மி ஆகிறப்போ இப்படிதான் கோவத்தை வெளியே காட்டாம சிரிச்ச மாதிரி சமாளிச்சுட்டு போகணும். Who is talking? Who is talking? You can't. You are the one controlling. Who spoke? How can you prejudge me? அடுத்த வாரம் What right சொல்லிக்கிறேன். என்ன வேணா பண்ணுவோம். அதற்காக நீ அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த கட்டப்பா அப்படின்னு சத்யராஜ் பறந்து வர்றது, கட்டளையே சாசனம், தூசி இருந்தா வீசணும், இதெல்லாம் வந்து படத்துல தான். ரியாலிட்டி ஷோக்குள்ள வந்தா இப்படித்தான். அது அசீம் கிட்ட ரியாலிட்டியில வந்தா தூக்கி போட்டுருவாங்க. அங்க நீங்க பாகுபலியை அடிக்கலாம், பாகுபலியை கொல்ல சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த ராஜமாதாங்கிற இது இருக்கும். அது நான் ரியல் லைஃப்லயும் ராஜமாதா வாங்கி பார்க்கட்டுமா அப்படின்னீங்கன்னா இப்படிதான். எதுக்கு மேடா வந்தீங்க? பட் நம்ம ராஜமாதா கரெக்டான கமெண்ட் கொடுத்தாங்க. ஒருவேளை அசீமை பாக்குறப்போ உங்களுக்கு தோணுது அப்படின்னா அதை ப்ரூஃப் இருந்தா மட்டும் சொல்லுங்க. நீங்களா ஒன்னு அசீம் பண்ணிட்டு அசீமை தப்பா பேச வேணாம். அவரும் இந்த ஷோல வளரணும்ன்றதுக்காக வந்திருக்காரு, நீயும் வளர்ந்துட்டு போ, ரெண்டு பேரும் புரிஞ்சுக்குங்க, கனெக்ட் ஆகுங்க, காதல் ஜோடியா பறந்து போங்க அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. பட் இவருக்கு சப்போர்ட்டிவா தினேஷ் பேசினாரு. நானுமே அசீமோட ரூம்மேட் தான், நான் அவரை பாக்குறேன், அவரோட மேனரிசமே அதுதான். ஆனா அதுக்காக கேமராக்காக பண்றாரு, டிராமா பண்றாருலாம் கிடையாது, அதை நான் ஏத்துக்க மாட்டேன்ட்டாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ வந்துருவ, உன்ன மாதிரி சப்போர்ட் பண்ண 1000 பேர் வருவாங்க, எனக்கு யாரு வருவா அப்படின்ற மாதிரி மாத்தி விட்டுருச்சு இந்த அம்மா. பாடி லாங்குவேஜே அதுதான், பேசுறது பழகுறதே அதுதான். அது மட்டும் நான் Of course there will be people to support you, man. Why திடீர் எமோஷனல்? என் நண்பனை யாரும் கலாச்சா நம்மளால சும்மா இருக்க முடியாது. அப்படி சொல்றேன் என் செயலாளரே. அடுத்து ஒரு டாஸ்க் வச்சாங்க பாருங்க. யாரும் உங்களுக்குள்ள பேசிக்க கூடாது, ஆனா உங்களுக்கு ஒரு போன் தருவோம். போன் மூலமா நீங்க யார்கிட்டயாவது பேசணும், டேட் பண்ணலாமா நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு சைலண்டா கேட்கணும்னா கேட்டுக்குங்க, யாருக்கும் இது தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அதுல நிறைய பேருக்கு விட்டு போட்டாங்க. ஆனா இந்த ஈடன்ற அம்மாக்கு இப்போதைக்கு யாரும் டேட் பண்றதுக்கு ஆள் இல்ல. அதனால என்ன இருங்க, வீட்டுக்குள்ளே போன் பண்ணிக்கிறோமா? இதெல்லாம் யாரு அவங்களுக்கு ஐடியா கொடுக்கறது? என்னச்சா வீட்டில் இருக்கிறாங்களா ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். நான் யோசிச்சேன், புதுசா இருக்கேது. அவங்க பிடிச்ச யாராவது ஃபோன் பண்ணி வெளியிருந்து வர வைப்பாங்களோன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே பண்ணாங்க. நம்ம கும்பகோணத்துக்காரர் இருக்காரு, அவருக்கு ஒரு மெசேஜை போட்டாங்க, நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணலாமா அப்படின்னு. நீ ஜிகு ஜிகுந்தா இருக்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போடுவோமா? அதுக்கு அவரு ஏமா ஒரு தடவை பட்டது போதாதா, இருக்கிறதும் கழண்டிட்டு போச்சுன்னா நான் என்ன பண்றது, அதனால சாரிமா அப்படின்ட்டாரு. எவ்வளவு நல்ல மனுஷன் அப்படிலாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் கேமரால ரெஜிஸ்டர் ஆகும் அண்ட் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அதனால ஈஸியா இந்த வீணான்ற பொண்ணு கண்டுபிடிச்சிடும். நீங்க வேணா கேமராவை ஆஃப் பண்ணுங்க, நாங்க வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த மெசேஜ் அனுப்ப சொல்லுங்க, அப்ப தெரியும் மாமனோட வீரம் அப்படின்றதுதான் நம்ம கும்பகோணத்து ஃபாரின்காரரோட மைண்ட் வாய்ஸ். என்ன கரெக்டா? டேட் போலாமான்னு கேட்டாங்க. Get to know each other. இப்போ I'm focused on Neha. I'm sure you'll understand. So அவங்க ஓகேன்னு சொன்னாங்க. So அதனால தான் நல்லவனா இருக்கா. யோ அவனா நல்லவன். பட் இந்த பைப்ல ஃப்ராட் மைண்டட்ல. அதனால என்ன பண்ணுச்சு தெரியுமா? இங்க இருந்து அந்த அம்மாவை வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருச்சு. இத பாக்குற அந்த பொண்ணுக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஓ நாட்டி காய், இத்தனை பேர் இருக்கிறப்ப என்ன மட்டும் எடுக்கிறானா என்ன அர்த்தம்? அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, சோ நம்ம பிட்ட போட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்திருக்கு. கடைசியில வேற வழியே இல்லாம ரொம்ப கஷ்டத்தோட இல்லம்மா நீ இப்போதைக்கு வேற ஆளை பாத்துக்க அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்படியே எல்லாரும் கூடயும் விட்டு போட்டுட்டு இருக்கிறப்போ ஒரே ஒரு மெசேஜ் கூட அசீமுக்கு யாருமே அனுப்பல, அவரும் யாருக்கும் அனுப்பல. சோ அவர் என்ன ஃபீல் பண்ணி சொன்னாரு தெரியுமா? 6 பேர்ல 5 பேர் அவுட். லாஸ்ட்ல இருக்கு சிந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ராஜா கூட பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க யாருக்கு மெசேஜ் பண்ணுவீங்க? நம்ம லவ் பண்ணா மட்டும் புடிங்க ஓடி போறாங்க. அதான் வாட்ஸ்அப்ல ஒரு புது ஃபங்க்ஷன் வந்திருக்குல்ல, நமக்கு நாமளே மெசேஜ் அனுப்பலாம். அப்படி அனுப்பவே தானே. இல்ல அங்க எதுவும் ரூல்ஸ் இருக்கா? பொண்ணுங்களுக்கு தான் அனுப்பணும். சக்தியை தான் கௌதம் லவ் பண்ண வேண்டியதானே. என்ன சார் இப்போ அந்த மெசேஜ்ல யார் கூட டேட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்களோ அதுல ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதனால அவங்கவுங்க பேரை கூட்டு போய் டேட் பண்ணாங்க. அப்படி பண்றப்போ நம்ம கும்பகோணத்துக்காரரு ஆளை மாத்தாம அதே ஆளை கூட்டு போனார். கூட்டு போயே இது கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு டீசெண்டா சொல்றேன். சொல்றா எனக்கு உனக்கு கிஸ் பண்ண போறேன், என்னோட டச் தான். அவர் சொல்றேன்னு சொல்லிட்டு பிபி சவுண்டு போட்டோன்னு இவரு என்னங்க ஒன்றும் கேட்க மாட்டேங்குது,
எவ்வளோ ஆர்வமாக இருக்கான்னு பாருங்க. என்னோட லவ்வோட எக்ஸ்பிரஷன் டச் பண்ணாம என்னால பேச முடியாது. கிஸ் பண்ணணும், ஒரு உம்மா கொடு, இப்படி நான் 1008 பிட்டு போட்டாலும் ஐ எம் நாட் கம்ஃபர்டபிள், சாரி அப்படின்னு கைத்தா மட்டையில அடிச்ச மாதிரி ஒரு பதில் சொல்லிடுச்சான் அம்மா. எனக்கு வந்து physical touch, you know me. Physical touch is very important for me. That's how I connect with, initially, anytime. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாரு பாருங்க, எனக்கு 3 பெட்ரூம் வேணும். அதுல 1 ஒர்க் ரூம், ஆடிஷன் அண்ட் மற்றும் பல நடக்கிறதுக்காக. 2வது பெட்ரூம் கிங் சைஸ் பெட், நல்ல ஷவர் வர்ற மாதிரி பாத்ரூம் அப்படின்னு தலைவர் மாதிரி ஒரு சிரிப்பு வேற. 3வது பெட்ரூம், அதுக்கு அவங்களே ஒரு ப்ராம்ப்ட் எடுத்து கொடுத்தாங்க, கெஸ்ட் பெட்ரூம் அப்படின்னு. சீச்சி நோனோ, 3வது பெட்ரூம் நம்ம 2 பேருக்கும், நம்ம 2 பேரும் ஸ்பெஷலா இருக்கிறதுக்காக அப்படின்றாங்க. யோ அதான் ஒரு கிங் சைஸ் பெட்ரூம். ரம்யாக்கு தாண்டி ரம்யாக்கு சொல்லுங்க, அதெல்லாம் தர முடியாதுப்பா, என்ன பேசிட்டு இருக்க, முடியாது. இவர் இப்போ என்னன்னா, இவருக்கு வேறு யாரோ மேலே ஒரு கண்ணு. இப்போ இந்த பொண்ணுகிட்ட இருந்து கலரணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பேசி இந்த டச் பண்ணணும், அப்புறம் சண்டை போட்டால் சொல்லாமல, பின்ன என்னோட லவ் லாங்குவேஜ் வந்து தொட்டு பேசுறது தான், நீ அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற, அப்போ நான் என்ன பண்ணுறது? நல்லா கிட்டச்சிட்டா. நான் கூட எடுத்துட்டு நினைச்சேன் 3 ரூம் வேணும், அதில் ஒன்று ஒர்க் பண்ணுறதுக்கு, ஒன்று மாஸ்டர் பெட்ரூம், இன்னொன்று குழந்தைங்களுக்கு. நான் என் மைண்ட் அப்படி போகுது. நல்லா வடை பாயசத்தோட சாப்பாடு கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ஐயோ, ஷவர்னா நல்லா இருக்க மாதிரின்னு கேட்டியா, அப்புறம் இதுக்கு இந்த பெட்ரூம் அப்படின்னு கேட்பாங்கன்னு பார்த்தா, do you mean 50 shades of grey அப்படின்றாங்க. ஏமா என்னம்மா இப்படி இறங்கி பேசுற அப்படின்னு என்ன மாதிரி அந்த படம் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். பல்லான படம் விட்டு சூப்பரா இருக்கும். அதுக்கு தலைவர் என்ன சொன்னாரு தெரியுமா, ஏன் உனக்கு அந்த படம் பிடிக்காதா அப்படின்னு கேட்டதுக்கு, அடிச்சாங்க பாருங்க அந்த பல்ட்டி, இல்ல நீ அந்த படத்தை பத்தி பேசுறியா இல்ல அந்த புக்கை பத்தி பேசுறியா அப்படின்ட்டாங்க. சரி நான் புக்கை பத்தி சொல்றேன்னு நினைச்சுக்க, இப்ப சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இதுக்கு நான் ஆன்சர் பண்ண விரும்பல அப்படின்னு வெக்கப்பட்டு கண்ண மூடுறாங்க. அதுக்கு இவரு அப்பனா எஸ்ன்னு அர்த்தம், புரிஞ்சு போச்சு, அதுல என்ன தப்பு இருக்கு, பண்ணா விடு அப்படிங்கிறாரு. பாருங்க, 50 Shades of Grey படமாவும் பார்த்துருக்காங்க, புக்காவும் படிச்சிருக்காங்க. அப்துல் கலாமோட அக்னி சிறகுகள் பற்றி ஒரு 2 கேள்வி கேட்டு பாருங்க. அக்னி சிறகுகள்ன்ற ஒரு புக் இருக்கு, அப்படி கேட்டா இருக்கா என்ன தெரியலைங்களே அப்படின்னு இந்த மாதிரி தேடி படிப்பாங்க. இதெல்லாம் தேடி படிச்சிருக்கீங்களே, அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. அது சரி. Special room for us. You like 50 Shades of Grey. Okay, go. No, I prefer not to answer. That's a yes. டேய் வொர்க் அவுட் ஆயிடுச்சாடா? யோ என்னையா நடக்குதுங்க, இதெல்லாம் புரிஞ்சவன் பார்த்தா உங்க 2 பேர் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்றது பார்த்தா அந்த மைண்டை பாருங்க. இதையே இப்போ தமிழில் பேசுனா இவங்களை செருப்பால் அடிப்பாங்க, அப்படியே அது இங்கிலீஷில் பேசுனா அது வந்து டீசெண்டாக வாயில் வெத்தில போட்ட மாதிரி பேசுனா சேர் வாங்க காசு இல்லாமல் 3 டயர் ரிமோட்டி உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு கிட்ட தெரியுதுன்றதை தாண்டி கண்ட கருமெல்லாம் விஷுவல்ஸா கண்ணுக்குள்ள வந்துட்டு போகும். How comfortable you are. Come here. How? It's the same seat. Come, it'll be more comfortable. No. நான் டீச் பண்ண புள்ளைய கொண்டு ஓடி முடிய போறதுக்கு முன்னாடி ஷார்ட்டா ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த கண்ணாடி போட்ட வெக்கே இருக்கார்ல, அவர் அந்த 3 பேரையும் பிரிங்கன்னு சொன்ன உடனே 3 பொண்ணுங்களும் டென்ஷன் ஆயிட்டாங்கல்ல, அதனால ஒவ்வொருத்தட்டியா போய் மன்னிப்பு கேட்டார். அதுல ஃபர்ஸ்ட் மோனிஷா கிட்ட போய் நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒன்று ஒத்து வர மாட்டேங்குது, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டார். Let's take some time. ஓகேங்க, நீங்களும் எதுக்கு பானை செய்யணும், தோசை சுடணும், இப்போ தானே சொன்னேன். நான் சொன்னதுக்கு முதல் நடந்தது. இப்போ இவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சாதானே பானை செய்யலாம், தோசை சுடலாம், அதெல்லாம் புரியாம இருக்கு. என்ன விஷயம், டைம் எடுத்துக்கோங்க, பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸா பேசுவோம். கண்டிப்பா பேசலாம், பாருக்கலாம். நான் ரொம்ப டீசெண்டா மெயின்டைன் பண்ணிக்குவேன், உன்னை ரொம்ப பிடிக்கும். இது இவங்களுக்கான பிரேக் கிடையாது, அடுத்து புதுசா ஜாயின் பண்ண போற கப்பலுக்கான பிள்ளையார் சொல்லி. அது யாருன்னு அடுத்த எபிசோட்ல சொல்றேன். அதே மாதிரி பிரியங்கா கிட்டயும் போய் சாரி கேட்டாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, நீ என்ன கஷ்டப்படுத்திட்ட அப்படின்னு அந்த ஊடல் கூடல் வாய்ஸ்ல பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க பேசுறாங்க. எனக்கு பிடிக்குமா பிடிக்காது? உனக்கு பிடிக்குமா? இப்போ எனக்கு பிடிக்கும். அப்போ நீ வந்து என்கிட்ட டைரக்டா பேசிரு. என்ன பேசிருக்கணும்? என்ன பேச? யாரு டே பூமரு, ஏன் இப்படி கிரிஞ்சா பேசுனுகிற? இப்ப இதுவுமே இன்னொரு புது டேட் ஃபார்ம் ஆக போறதுக்கான பிள்ளையார் சொல்லி. பட் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே மோனிஷா லைட்டா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்த ஒண்ணும் புட்டுக்குச்சா அப்படின்னு. தப்பிச்சே நினைச்சுக்க, இவெல்லாம் இன்னைக்கு நேத்துக்கு இல்ல,
சின்ன வயசுல இருந்தே ஃப்ராட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தரமான ஒன்று சொல்லட்டுமா? அடுத்த எபிசோட்ல அசீம் அவுட். உள்ள வந்ததே பொண்ணை உஷார் பண்ணி டேட் பண்றதுக்கு. ஆனா நீ எது கூடயும் செட் ஆகல அப்படின்னு சொல்லி ஓரமா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஏன் உள்ள உட்காந்துட்டு இருக்கணும், வெளியே போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. நீங்க அவசரப்படுறீங்க. என்ன பண்ணுன்னு எங்களுக்கு தெரியும். இதுல எலிமினேஷன்லாம் நடக்குதா? அதெல்லாம் என்னன்னு சொல்லி அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பட் இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எவ்வளவு நடக்குது இல்ல? ஆனா இது போகுது பாக்குறாங்களா? அந்த அளவுக்கு பெருசாக ஃபேமஸாலாம் இல்லை, பட் வியூஸ் இருக்குது போல இருக்குது. வியூஸ் இல்லாட்டியும் ஷோவை பாதியில் நிறுத்த முடியாது. ஏன்னா இவங்க மொத்த ஷோவையும் 1 மாதம் தானே ஷூட் பண்ணிட்டாங்க. அதனால் மொத்த ஷோவையும் ஓட்டி முடிச்சுட்டு தான் ஓய்வானுங்க. இது போகிறத பார்த்து தான் அடுத்த சீசன். ஆமாம். ஆனால் ஒரு ஷோங்க, அந்த ஷோ மாதிரியெல்லாம் ஒரு ஷோ வரவே வராது. பெரிய ஒரு ஷோவுக்கு போட்டியாக இறக்குனாங்க ஃபாரின் ஷோ. நான் கூட நினச்சேன் இவ்வளோ பிரம்மாண்டமான செலவெல்லாம் பண்ணி வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டி போய் ஷூட் பண்ணுறாங்களே, அடுத்தடுத்த சீசன் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அடுத்த சீசனா அப்படின்னா என்னங்கிற மாதிரி போச்சு சர்வைவர். எனக்குலாம் ரொம்ப பிடிச்சது. ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சர்வைவர் ஷோ இருக்குல்ல, ஃபாரின் ஷோ, அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பேச்சு ஒரு 40% இருந்துச்சுன்னா 60% டாஸ்க்கு, அது இது அந்த டீம் பில்டிங் அப்படின்னு இருக்கும். நம்ம ஆளுங்களுக்கு ஐயோ 20% தான் டாஸ்க்கு, 80% உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. மற்றது இடையில கொஞ்சம் குழம்பிட்டாங்க. ஆமா, எப்படி கொண்டு போன்னு சொல்லி. நம்மளால நம்ம ஆளுங்களுக்கு பேசாம இருக்கவே முடியாது. பேசுகிற ஷோ இந்த மாதிரி உட்காந்து கூட்டமாக உட்காந்து புரணி பேசுறதுன்னா அதில் தேர்ச்சி பெற்றவங்க தான். அதில் பாருங்க 6, 7, 9வது சீசன் வரைக்கும் போனாங்க. ஸோ அப்படி தான் நம்மளும் அதை தானே பார்த்து தொலைக்கணும். அவங்க டாஸ்க் விளையாண்டா என்ன சார் இப்போ தான் விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது பேசுங்க, புரணி பேசுங்க அப்படின்னு தான் நம்மளுமே அது கேட்போம். எனிவேஸ், நாளைக்கு வேறு அடுத்த எபிசோட் அவர் போட்டுட்டார் அப்படின்னா தோசை சுட்டது, பானை உருட்டினது எல்லாம் நம்ம பார்க்கலாம். அது எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம். இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரி வர இருக்குல்ல, வரட்டும். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.